உள்ள குட்டி வச்சிருக்கவங்க மெயினா வராதிங்க. வர வேணாம். முடிச்சுட்டு போயிட்டேன். சாப்பிடுச்சுட்டானு கையில முழங்கையில கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஹோல்ஸ் போட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அப்ப கூட கேட்டேன், மாத்திரை மருந்துல கொடுத்துடலாம். மாத்திரை மருந்து எதுவுமே கேட்கல. வலி இருந்துட்டே இருந்தது அவருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு சாப்பிட்ற கையில இருந்துட்டே இருந்தது, முழங்கையில வலி இருந்துட்டே இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கு. நம்ம ஏதோ மருத்துவ பேர்லாம் சொன்னாங்க. அவருக்கு புரிஞ்சது, எனக்கு புரியல. அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு எங்க வீட்டுக்கார். ஹோல்ஸ் தான் போடுவோம், 3 ஹோல்ஸ் தான் போடுவோம், ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னானுங்க. நான் அப்போ கூட அந்த டாக்டர்கிட்ட அவ்வளோ பயந்து கேட்டேன், என் புருஷனுக்கு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் போடுவீங்களா இல்லை வேற ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணுவீங்களா நான் விளக்கமாக கேட்டதுக்கு அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இல்லை சரியாயிடும், சின்னது, இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க, இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்கன்னு ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நேற்று சாயந்தரம் அட்மிட் ஆகிருக்கிறோம். 7 மணிக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனதுலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ராப்பராக எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு கேட்குறோம், என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன்றீங்க, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே கொடுக்கணும்ல, என்ன கொடுக்காம இருக்கீங்க? நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் கேட்டுட்டே தான் இருந்தோம். அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு மெயினா இன்சூரன்ஸ்ல எடுத்துட்டு வந்ததுனால இன்சூரன்ஸுக்கு அதை கொடுங்க, இன்சூரன்ஸுக்கு இதை கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டாங்களே தவிர இவருக்கு தனியான ப்ராப்பராக மருத்துவமே கொடுக்கல. நான் அப்பயும் கேட்குறேன், 8 மணி நேரம் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா, அதுக்கு உண்டான மெடிசன் ஏதாவது கொடுக்குறீங்களா? அனஸ்டீஷியா டெஸ்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடுறேன், ஒன்னாவது எக்கோ டெஸ்ட் எடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எக்கோ எடுக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லை. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லையா, எக்கோ டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. சரி எக்கோ டெஸ்ட் எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு நான் கூட்டு போகிறான்னு ரொம்ப நேரமா நானும் கெஞ்சிட்டே இருக்கேன். இல்ல உள்ளே வச்சு பார்த்துப்பாங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, அனஸ்டீஷியா கொடுக்குற டாக்டர் வந்து தெரியும் அவங்களுக்கு. ஒரு மாதிரி அனஸ்டீஷியா கொடுக்கறதுக்கு எல்லாம் குட்டி பசங்க, ஒண்ணுமே தெரியல. அனஸ்டீஷியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும், அனஸ்டீஷியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும். கடைசியில் அனஸ்டீஷியா கொடுக்கல, இது பண்ணவே இல்லை அவருக்கு. அது எக்கோ டெஸ்ட் எடுக்காமலே கூட்டிட்டு போனாங்க. நானும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் கீழே வரணும். நீங்க கீழே போங்க. இல்ல நான் டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லி டாக்டர் வந்தோடனே நான் அழுதுட்டு, அப்பயே எனக்கு அழுது. இவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு நோவு கூட கிடையாது. 18 வருஷமா அவர் கல்யாணம் ஆகி ஒரு நோவு கூட கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் கையில இந்த இடத்துல ட்ரிப்ஸ் ஏற்றி கூட நான் பார்த்தது. இன்னைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட நான் அழுது. அவர் தைரியமா இந்த ட்ரிப்ஸுக்கே அழுவுறேன், இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல மாமா, நீங்க ட்ரிப்ஸ் ஏற்றி நான் பார்த்ததே இல்லை மாமா, இந்த ட்ரிப்ஸ் கூட சொல்ல வலிக்குது. சரி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அவசரமா 1:30 மணிக்கு கூட்டு போனாங்க. 1:50 இருக்கும் வந்து கூட்டு போயிட்டு உள்ள போயிட்டாங்க. டாக்டர் வந்து நீ ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் மேஜர் கிடையாது, மைனர் ஆப்ரேஷன், இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணி அழுவுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போங்க கீழே. இல்லை நான் இங்கே நிற்கிறேன் டாக்டர். இல்லை நீங்க கீழே போங்க, நாங்கள் கால் பண்ணுவோம், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் கால் பண்ணுவோம், நீங்க போங்க. நாங்கள் சரி, நான் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கீழே இருக்கலாம்னு நானும் எட்டி 3 மணி ஆச்சு, 3:15 ஆச்சு, 3:30 ஆச்சு. அந்த நர்ஸ் பண்ணிட்டு போய் நான் கேட்குறேன், கால் பண்ணாங்களா, ஐசியூல ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து கால் பண்ணாங்களா, நான் போட்டுமான்னு கேட்டதுக்கு இருங்க கூப்பிடுவாங்க. நான் அப்புறமே வந்தாங்க, ஒருத்தர் வந்து வாங்க சார் கூப்பிடுறாரு உங்களை அப்படி சொன்னேன். நானும் போனதுக்கு அப்புறம் ஏம்மா உங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்படி அபார்த்தமா, ஏம்மா உங்க வீட்டுக்காருக்கு வந்து கார்டியாட்டிக் அரெஸ்ட் இருக்காமா முன்னாலே அப்படிங்கிட்ட. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஃப்ராடு பசங்க ஏதோ பண்ணிட்டானுங்க எங்க வீட்டுக்காரர், தெரிஞ்சிச்சு. போதுங்க சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க, என்னாச்சு என் புருஷனுக்கு? இல்லம்மா நாங்க ஒண்ணுமே ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ப்ரொசீஜரும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல. நாங்க வந்து இதுதான் அனஸ்டீஷியா கொடுத்தோன்னே உங்க வீட்டுக்காருக்கு கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துட்டு நான் எங்க வீட்டுக்கார் எங்க குழந்தைக்கு உடனே கால் பண்ணி சித்தப்பா வர சொல்லு, சித்தப்பா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு என் சைட்ல இருக்க எல்லாருக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன், வந்துருங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு பயமா இருக்கு, இவனுங்க பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆனா அப்பயா எல்லாரும் மூஞ்சிலையும் உயிரோட தான் இருக்காரு, காப்பாத்திடலாம் போயிட்டு இருக்குன்னு அப்படி சொல்ல வேண்டாம். நானும் ஒவ்வொருத்தையும் கேட்கிறேன், சொல்லுங்க கேட்டேன். இல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க. கடைசியில என்ன ட்ரீட்மெண்ட்டும் போகல. கடைசியில உள்ள போய் நான் அவரை பார்க்கணும் சொல்றேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல பெருசா ஹோல் போட்டு வச்சிருக்காங்க, பெரிய ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ரத்தமா போயிடுச்சு எங்க மாமாவுக்கு. எங்க மாமாவை பார்க்கவே முடியல.
ஏன் சார் கையில ஆப்ரேஷனுக்கு இங்க எதுக்கு சார் அவ்வளோ பிளட் கண்டு இந்த இடத்துல எல்லாம் பிளட் இங்கெல்லாம் பிளட் அப்படியே பிளட் ஆக்கி வச்சிருக்காங்க. என்னடா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலங்கிறாங்க. இதுல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலங்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் பண்ணி தொலைச்சிங்க? என் புருஷனை இப்படி அப்பாட்ட தூக்கிட்டு போயிட்டு அப்படி ஐயோ நல்லா இருக்க மாட்டாங்க. அவனை நல்லா இருக்க யாரும் வராதிங்க. சத்தியமா இந்த ஹாஸ்பிட்டல் வராதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வராதீங்க. இப்படி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கூட்டு வந்தாங்க சார். சரி இந்த இன்சூரன்ஸ் பயிர் மட்டும் இல்லை, நானும் வேற ஹாஸ்பிட்டல்